நல்லது தானே செஞ்சோம். நாங்க நல்லது செஞ்சு உங்க பேரு காப்பாற்றணும்னால நாங்க இறங்கி வேலை செஞ்சோம். எந்த லேடிஸுமே தெருவில் இறங்கி வேலை செய்ய முடியாது சார். இந்த மாதிரி நாங்க செஞ்சு எங்களை அவ்வளவு கேவலப்படுத்தி தகர வாத்திர பேசி என் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு ரொம்ப மானபங்கப்படுத்தினது சார். ஒரு ஆனா பேக் பெயின் எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு சார். ஆனா இல்லைன்னா மாறணும்னா கண்டிப்பா ஓகேண்ணா மாத்துங்கண்ணா. உங்க ஒருத்தருக்காக நாங்க எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம்ண்ணா. இந்த பொண்ணு என்ன பேசுது பாத்தீங்களா? கரூர் கூட்ட நெரிசல்ல சிக்கி காயம் அடைஞ்ச பொண்ணு போல இருக்கு அந்த பொண்ணு. அந்த பொண்ணு பார்க்க தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தர் போயிருக்காரு. அங்க போய் தலைவர் விஜய் கிட்ட போன் போட்டு கொடுத்துருப்பாரு. அந்த போன்ல விசாரிக்கிறாரு. எப்படி போன்ல விசாரிக்கிறாரு? நேர்ல பார்த்து ஒரு ஆறுதல் சொல்ல முடியாதவரு. 41 குடும்பங்கள் உயிர் இழந்திருக்கு. அவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு இரங்கல் தெரிவிக்கல. அவங்க கொடிய அறக்கம்பத்துல பறக்க விடுவோம் என்று சொல்லி கூட மற்ற அரசியல் கட்சிகள் ஒரு இரங்கல் எப்படி தெரிவிப்பாங்களோ அந்த மாதிரி கூட இதுவரைக்கும் ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல. அவரை பார்த்து இந்த பொண்ணு அவங்க கட்சி தாவேக்கா கட்சிக்கார பொண்ணு போல இருக்கு. அந்த பொண்ணு என்ன பேசுதுன்னு நீங்க பாத்தீங்க. இப்போ அதாவது நாங்க மற்ற எந்த பெண்களும் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. நாங்க இறங்கி போய் வேலை செஞ்சோம். அது வரைக்கும் நம்ம மகிழ்ச்சி அடையலாம். ஒரு பொண்ணுங்க அரசியல் கட்சிக்கு தானாக முன் கட்சி வேலை செய்யறாங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே அதை வரவேற்கலாம். அது இளைஞர்கள் அரசியல் கட்சியில அரசியலை தெரிஞ்சுக்கு வராங்க, புரிஞ்சுக்கு வராங்க அப்படின்னும் போது நம்ம வரவேற்க வேண்டியதுதான். அது பொண்ணுங்கன்னா இன்னும் கூடுதலா வரவேற்கலாம். ஆனாலும் அந்த கூட்ட நெரிசல்ல எங்க துணியெல்லாம் கிழிச்சு மானபங்கம் படுத்திட்டாங்க, கேவலப்படுத்திட்டாங்க, கெட்ட வார்த்தையா திட்டுறாங்கன்னு சொல்றாங்க. அந்த கும்பல்ல இருந்தவங்களாம் யாரு? அவங்க கட்சிக்காரங்க தானே. விஜய பார்க்க வந்த ரசிகர்கள் தானே. அவங்க தானே அப்படி பண்ணியிருப்பாங்க. அதுக்கு யாரு என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்காக எங்களை என்ன திட்டினாலும் நாங்க ஏத்துக்குவோம்னா அப்படின்னு சொல்றாங்க. அது கூட சரின்னு சொல்லலாம். இப்ப எங்க தலைவருக்கெல்லாம் நாங்க இப்ப திமுகவுக்கு ஆதரவாக பேசுறோம், பிரச்சாரம் பண்றோம் அப்படின்றதுக்காக எங்களை 200 ரூபாய் ஊப்பி அப்படின்வாங்க. எடுத்தோடனே எங்களுக்கு போடுற கமெண்ட் அதுதான், 200 ரூபாய் ஊப்பி. அப்புறம் பெரியாரோட இது பெரியாரோட பேத்திடா 21ஆம் பக்கம் அப்படின்வாங்க. இதையெல்லாம் நாங்க கேர் பண்ணிக்கவே மாட்டோம். ஏன்னா எங்க தலைவர்கள் எங்களுக்கான மாற்றத்தை, பெண் உரிமைகளுக்கான மாற்றத்தை கொடுத்தாங்க. அதனால அந்த கட்சி நல்லா இருக்கணும், எங்க தலைவர் நல்லா இருக்கணுன்றதுக்காக நாங்க தொடர்ந்து சோசியல் மீடியாவில் களமாடிட்டு இருக்கோம். அதனால எங்களை யார் என்ன பேசினாலும் எங்களுக்கு அதை பத்தி கேர் பண்ணிக்கவே மாட்டோம். எங்க வேலையை நாங்க செஞ்சுட்டே இருக்கோம். இங்க பிரச்சனை அது இல்லை. இந்த தலைவரும் இந்த தலைவரையும் நம்ம ஒன்னா பார்க்க முடியாது. அதாவது திமுக தலைவரையும் தமிழக வெற்றி கழக தலைவரையும். ஏன்னா இவர் குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்திருந்தாங்க, இந்த கூட்ட நெரிசலே ஏற்பட்டிருக்காது. இத்தனை பேர் உயிர் இழந்திருக்கவே மாட்டாங்க. அதை அவங்க ஏற்கவே, அதை கேள்வி கேட்கவே மாட்டேங்கிறாங்க. உங்களுக்காக நாங்க எவ்வளவு அவமானம் வேணாலும் படுறோம், பேச்சுக்களை வாங்குறோம் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு கட்சியோட தொண்டராக ஒரு தலைவரை பார்த்து சொல்வது நாங்க அப்படித்தான் இருக்கணும். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த தலைவன் நல்லா சரியா நடந்துக்கணும். அந்த கட்சியோட தலைவன் உடனே சொல்லுவாங்க 12 to 9, 10 தானே போட்டிருந்தாங்க. அப்ப எங்க தலைவர் கரெக்டா 7:30 மணிக்கெல்லாம் வந்துட்டாருல்ல, அப்புறம் எதுக்கு அவர் குறை சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா தொண்டர்கள் கேட்கறாங்க. 12 to 10ன்னு சொல்லிட்டு அனுமதி வாங்கினது போலீஸ்ட அனுமதி வாங்கினீங்க. ஆனால் நீங்க உங்க ட்விட்டர் பேஜ்ல, தமிழக வெற்றி கழக ட்விட்டர் பேஜ்ல என்ன போட்டிருக்கீங்க?
12 மணிக்கெல்லாம் வராருன்னு சொல்லி போட்டீங்க. 12 மணிக்கெல்லாம் வராருன்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ணதுனால, ட்வீட் பண்ணது மட்டும் இல்ல, உங்க நிர்வாகிகளுக்கு கொடுக்கப்பட்ட தகவலும் அதுதான். 12 மணிக்கெல்லாம் தலைவர் வந்துருவாரு, நீங்க வந்து கூட்டத்தை கூட்டிட்டு வந்துருங்க. ரசிகர்களை பல மாவட்டங்கள்ல இருந்து வர வச்சிருக்காங்க, சேலத்துல இருந்துலாம் கூட போயிருக்காங்க. அப்போ முன்கூட்டியே காலையில இருந்து 9-10 மணில இருந்து ஆஜர் பண்ணிட்டாங்க. விடிய காலையெல்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஏன் இவ்வளவு லேட்டா வந்தீங்க? 12 மணின்னு சொல்லிட்டு எதுக்காக இவ்வளவு லேட்டா வந்தீங்க அப்படின்னு சொல்லி இவங்களால கேட்க முடியல. இவங்க இந்த தாவேகாவுக்கு முட்டு கொடுக்குறவங்களாம் என்ன கேட்குறாங்கன்னா, இவர் மட்டும்தான் லேட்டா வராரா, மற்ற கட்சி தலைவர்கள்லாம் லேட்டா வந்ததே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வருவாங்க, லேட்டா வந்ததே இல்லைன்னா சொல்ல முடியாது, வருவாங்க. அரை மணி நேரம் 1 மணி நேரம் லேட்டா வருவாங்க. அப்படியே லேட்டா வந்தாலும் இந்த தொண்டர்களை மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு, அவங்கள ஒழுங்குபடுத்துறதுக்கு அங்க கட்சி நிர்வாகிகள் இருப்பாங்க. அவங்களுக்குரிய சேர் கொடுத்து உட்கார வைப்பாங்க, நாற்காலி கொடுத்து உட்கார வைப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க, பிஸ்கட் கொடுப்பாங்க, ஃபேன் போட்டு விடுவாங்க. இப்படி ஓப்பன்ல வைக்க மாட்டாங்க. அப்படி ஓப்பன்ல வைக்கிறதா மாலை நேரத்துல வைப்பாங்க. 6 மணிக்கு நிகழ்ச்சி வைப்பாங்க. இப்படி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயில்ல நிக்க விட மாட்டாங்க. அப்படியே கொஞ்சம் மதியத்துல இருந்தாலும் கடைகள்லாம் இருக்கும். கடைகள்ல போய் தண்ணி வாங்கி குடிக்கிறவங்க, டீ குடிக்கிறவங்க, உணவு சாப்பிட்றவங்க ஃப்ரீயா போய் சாப்பிட்டுட்டு வந்து உட்கார்ற மாதிரி இருக்கும். அதனால பெருசா எந்த ஒரு பாதிப்பும் வராது. அவங்களுக்கு வேணுன்ற தேவைகளை அவங்க செஞ்சுட்டு வந்து உட்காடுறாங்க. 2வது சிறுநீர் கழிக்க போறவங்க, மலம் கழிக்க போறவங்களுக்குலாம் பாத்ரூம் வசதிகள், அந்த மொபைல் டாய்லெட்னுவாங்க, அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாங்க. பெரும்பாலும் மதிய நேரத்துல கூட்டம் போட மாட்டாங்க. அப்படியே போட்டாலும் மேற்கூரை இருக்கும். மதியத்துல போட்டா மேற்கூரை இருக்கும், மொபைல் டாய்லெட், இவ்வளவு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதே 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வந்தேன்னு அந்த ரசிகர்களுக்கு உரிய பாதுகாப்பு, இந்த வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருந்தாரு, இவ்வளவு பெரிய உயிரிழப்பா இருக்காது, இவ்வளவு பெரிய கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்காது. வசதிகள் ஒன்றும் செஞ்சு கொடுத்துருந்தா மயக்கம் போட்டு விழுந்திருக்க மாட்டாங்க. அது ஒரு விஷயம். இவர் குறிப்பிட்ட நேரத்துக்கு 12 மணிங்கிறது 1 மணி 2 மணி, இப்ப காலையில இருந்து நின்றுட்டு இருக்கிறவங்க ஒரு 4 மணி நேரம் 2-3 மணி நேரம் நின்னா நியாயம். இப்படி வந்திருந்தாருனாக்க மயக்கமே வந்திருக்காது. அவர் தாமதமாக வந்ததுனாலதான் இது நடந்தது அப்படிங்கிறது அவங்களால புரிஞ்சிக்க முடியலையா, இல்ல புரிஞ்சுக்கிட்டும் நம்ம தப்ப நம்ம வெளியே சொல்லக்கூடாது அப்படின்ட்டு மறைக்கிறாங்களா, இல்ல விதண்டாவாதம் பேசுறாங்களா? அதுதான் நமக்கு வந்து கேள்வியா இருக்கு. மீண்டும் மீண்டும் இந்த பொண்ணு அடி வாங்கி எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, இடுப்பு முதுகெலும்புலாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்காக நாங்க எவ்வளவு அவமானம் வேணாலும் படுறோம் அப்படின்னு சொல்ற பொண்ணு, அப்ப அவமானம் படுங்க, அசிங்கப்படுங்க, உங்களை எல்லாம் தற்குறின்னு தான் சொல்லுவாங்க. அதைத்தான் நம்ம சொல்ல முடியும். நன்றி.